அஞ்சலி வந்து அபியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அபி வந்து இந்த மாரி வந்து கான்ட்ராக்ட் எடுத்து பேசிக்கலா ஃபுட் டெலிவரி பண்ணுறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவால்ல அபிக்கு ரொம்ப திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அபியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஒரு சிலர் என்னை வந்து எதுக்குமே வேலைக்கு ஆக மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்க ஆஃபீஸில் வந்து என்னை வெட்டி விட்டாங்க அப்படின்ற மாரிலாம் வந்து ராகவ பார்த்து சொல்கிறாங்க. ராகவ் வந்து இதை பார்த்து ரொம்ப செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே அஞ்சலி வந்து ராகவ் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அபி வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறாள், ஃபுட்டெல்லாம் ஆர்டர்லாம் எடுத்து செய்கிறாள், அதனால் நம்ம வீட்டில் வந்து பார்ட்டி நடக்க போதில்ல, என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் நீ வெட்டிங் வந்து பார்ட்டி வந்து எங்களுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கல, அந்த பார்ட்டிக்கு அபியே சமைக்கட்டுமே ப்ளீஸ் என் ஆசை அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு ராகவும் சம்மதிக்கிறாரு. இந்த சூழ்நிலை அபி வந்து என்ன பண்ணுறாங்க, கேட்ரிங் ஆர்டருக்காக வந்து ஆகாஷ் வந்து சொல்கிறாரு, போயிட்டு அபி கிட்ட அபியும் சம்மதிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே முரளிக்கு இந்த விஷயம் தெரியாது. அதனால் முரளி என்ன பண்ணுறாரு, அபி வரதை பார்க்காம ரொம்ப சந்தோஷமாக வந்து அவங்க ஒய்ஃப் கூடயும் வீட்டில் எல்லாரு கூடயுமே சந்தோஷமாக பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலை அபி வந்து அங்கே என்ன பண்ணுறாங்க, கேட்ரிங்காக எல்லாமே வந்து பண்ணிவிட்டு ரெடி பண்ணி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க தொடர்ந்து. அபியை வந்து முரளி வந்து பார்த்துடுறாரு. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. ஐயோ நம்ம விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போயிடுமே. இப்போ வந்து அபி பார்த்தால்னா நம்ம பணத்துக்காக தான் வந்து அஞ்சலியை கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம மனசுக்காக நம்ம வந்து அபியை கல்யாணம் பண்ண போகிறோம். இப்படி இருந்தால் எப்படி நடக்கும்? கண்டிப்பாக என் மனசு பிரகாரம் எனக்கு கல்யாணம் நடக்காது. அதனால் நான் இங்கேருந்து முதல்ல கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி யாருக்கும் தெரியாமல் நைஸாக நழுவிடுறாரு. உடனே வந்து நம்ம அபி என்ன பண்ணுறாங்க, கேக் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. சரி செலிப்ரேஷன் பண்ணலாம் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து 2 பேரும் வெட்டிங் கேக் கட் பண்ணுங்க அப்படின்னா அஞ்சலியோட புருஷன் எங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் தேடுறாங்க. பார்த்தா கிருஷ்ணா எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா கிடைக்கல. அஞ்சலி அப்செட் ஆயிடுறாங்க. உடனே வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஐயோ நான் இப்படியே தப்பிச்சு வந்துட்டேன், நல்ல காலம், என்னை பார்த்தால்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே வந்து ஐயோ இவ வேறு ஃபோன் பண்ணுறாரு, என்ன சொல்லி சமாளிக்கலாம், நான் ஏதோ வேலை விஷயமா போயிருந்தானா அந்த வேலை விஷயமா எங்கே போனீங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவானே அந்த ராகவ், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப கஷ்டம், அவங்கள நான் காப்பாற்றுறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாரு. உடனே அஞ்சலி வேறு வழி இல்லாமல் ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்து வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க அஞ்சலி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி எல்லார்கிட்டையுமே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவருக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான வேலையா, ஒருத்தர் காப்பாற்றி ஆகணுமா, அதுக்காக தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க தம்பிங்க 2 பேருமே ஆகாஷும் நம்ம வந்து ராகவும், பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க பார்த்துக்கலாம், மாமா நல்ல விஷயம் தானே செய்கிறாரு, கேக் கட் பண்ணுங்கள், நீங்கள் மட்டும் கேக் கட் பண்ணால் கூட எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண வச்சிடுறாங்க. அஞ்சலி கட் பண்ணி எல்லாருக்கும் ஊட்டிட்டு அப்பவும் மனசு கஷ்டப்பட்டு அஞ்சலி வந்து அப்படியே ஒதுங்கி போய் ரூமுக்கு போயிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை அபி இதெல்லாம் வாட்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, பின்னாடியே போகிறாங்க அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க, உண்மையிலேயே வந்து நீங்களும் வந்து உங்கள் வீட்டுக்காரரும் ரொம்ப லவ் பண்ணுறீங்களான்னு. ஆமாம் அப்படின்னா, உங்கள் மேலே ரொம்ப பிரியமா, ஆமாம் ரொம்ப பிரியம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இந்த பிரியமும் அன்பும் காதலும் மட்டும் போதும், எதுக்காகங்க இந்த ஆடம்பரமான செலவு பண்ணி வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்து கேக் கட் பண்ணி எல்லார் முன்னாடியும் வந்து புருஷன் பொண்டாட்டியாக வந்து அப்படியே சந்தோஷமாக இருந்தால் தான் சந்தோஷமா, அந்யோன்யம் இருக்குல்ல, உங்களுக்குள்ள காதல் இருக்குல்ல, அந்த காதலையும் உங்களை வாழ வைக்கும் நல்லபடி, அதனால் நீங்கள் இதுக்கெல்லாம் சந்தோஷம் தான் பண்ணுமே தவிர துக்கமே படக்கூடாது, நீங்கள் உங்கள் வீட்டுக்கார் நல்ல விஷயம் செய்ய போயிருக்காரு, அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க, உங்களுக்குள்ள அன்பு எப்போவுமே மாறாது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. அதெல்லாம் கேட்க அஞ்சலிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது. உண்மைதான், நான் ஏன் கஷ்டப்படணும், நான் ஏன் அழுவணும், என் வீட்டுக்கார் நல்ல விஷயம் தான் பண்ண போயிருக்காரு, அவர் என் மேலே உயிரே வச்சிருக்காரு, எனக்கு இது போதும், அபி நீ இல்லைனா நான் உடஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அழுறாங்க. பரவாயில்ல நீங்கள் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு சிரிக்க வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து ராகவ் ஆச்சரியப்பட்டு அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காரு அபியை பார்த்து அவருக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல, அப்படியே பார்க்குறாரு. உடனே வந்து அபி கடந்து போகிறாங்க. சரி வேலையெல்லாம் இருக்குது நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி போகிறாங்க. அபியை பார்த்த ராகவ் அப்படியே மேமறந்து போகிற, எவ்வளோ நல்ல பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்கிறாங்க.